Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம் இன்னைக்கு வந்து Scoobie Wireல வந்து ஒரு heart keychain பண்ண போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ 2 கலர் Scoobie Wire எடுத்துக்கிறேன். இதற்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பிளெயினாக இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கிடைக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து மல்டி கலரில் கொஞ்சம் கிளிட்டரில் இருக்கும், அது பார்த்திங்கன்னா 30 ருபீஸில் கிடைக்கும். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்டு கிடையாது, அவங்களே வந்து பீஸ் கொடுத்துருப்பாங்க, இத்தனை பீஸுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம 2 பீஸ் ஒயர் இப்போ எடுத்துகிட்டு 2 ஒயர் எடுத்து இப்படி ஈக்குவலாக மடக்கிட்டு சென்டராக எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை வந்து ஒரு சின்ன நாட் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ நம்ம அளந்தெல்லாம் எடுக்க வேண்டாம், அவங்க கொடுக்குற அந்த பீஸ்லேருந்து 2 பீஸ் எடுத்தால் போதும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க, நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த 2 கலர் எடுத்துருக்கிறேன், க்ரீன் வித்து பிங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த நாட்டு கீழே நம்ம வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பீட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க, பிடிச்ச கலரில் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இந்த 4 ஒயரும் சேர்த்து அந்த ஒரு பீட்ஸ்குள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் போட்டுட்டோம். இப்போ இந்த 4 ஒயர் பார்த்துங்க பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு கலர் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பிங்க் ஒயர் எடுத்து க்ரீன் ஒயர் மேலே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிங்க் ஒயர், அங்கே இருக்கிற அந்த க்ரீன் ஒயர் எடுத்து இந்த பிங்க் ஒயர் மேலே போட்டுட்டேன். இப்போ இங்கே இருக்கிற பிங்க் ஒயர் எடுத்து இந்த க்ரீன் ஒயர் மேலே போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த க்ரீன் ஒயர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட பிங்க் ஒயர் கீழே ஒரு கேப் இருக்கும், அந்த இதுக்குள்ளே அப்படின்னு அது உள்ளே வந்து இப்படி உள்ளே வந்து விட்டுட்டு அந்த வெளிப்பக்கமாக இழுத்து 4 பக்கம் நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் நாட் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான். நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போல் நம்ம ஒரு 2 பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. ஸோ அதே போல் எந்த பக்கத்துலேருந்து வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் விடணும், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஒயரு, தேர்டாக அதுக்கு மேலே ஒரு ஒயரு, 4th ஒயர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயர் விட்டும்போது கீழே ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த ஒயரை விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் நாட் மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம கலர்ஃபுல்லாக அழகாக என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் பாக்ஸ் நாட் போட்டுட்டு டைட் பண்ணாதீங்க, சென்டராக கொஞ்சம் லூஸாக நம்ம விட்டுக்கணும். ஜஸ்ட்டு பாக்ஸ் நாட் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் லூஸாக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் நாட் மட்டும் எப்பவுமே டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பீட்ஸ் வந்து கீழே இறங்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கு. தேர்ட் பாக்ஸ் நாட் வந்து சென்டராக கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு இப்போ தேர்டாக ஒரு ஒயர் வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் அந்த ஸ்கூபி ஒயர்லேருந்து எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கலர் எடுக்க போகிறேன். சென்டர் வந்து டைட் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க, கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சென்டராக விடுறதுக்கு நான் ஒரு ப்ளூ ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ளூ ஒயர் பார்த்தீங்கன்னா சென்டராக மேலே இருக்கிற அந்த ஒயருக்கு 2 ஒயருக்கும் அடியில் வந்து இந்த ப்ளூ ஒயர் இப்போ நான் விடுறேன். அதாவது பிங்க் ஒயருக்கு அடியில் விட்டுட்டு மேலே ஒரு லைன் பிங்க் ஒயர் விட்டுட்டு கீழே ஒரு பிங்க் ஒயருக்கு நடுவில் அது இழுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். திரும்ப கீழே இழுத்த ஒயரை வந்து மேலே இருக்கிற பிங்க் ஒயருக்கு நுழைச்சி அந்த பக்கம் ஒன்று தள்ளணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வரும். சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான். ஸோ உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஜிக்ஸாக் வரா மாதிரி நீங்கள் ஒயர் வந்து போட்டுக்கோங்க. அந்த 2 பிங்க் ஒயருக்கும் நடுவில் ஒரு ஜிக்ஸாக் வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸோ 4 பக்கம் ஒயர் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 ஒயர் வரும், கீழேயும் 3 ஒயர் வரும்.
ஸோ அந்த ப்ளூ ஒயர் வந்து அளவு வந்து அந்த 2 ஒயருக்கு நடுவில் ஈக்குவலாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இழுத்து பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஹைட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஒயர் மேலே இல்லை கீழே தள்ளி 3 ஒயரும் மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அது பண்ணதுக்கப்புறமா நம்ம 3 ஒயர் மேலே கீழே 3 ஒயர் டைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைட்டாக ஒரு நாட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ப்ளூ ஒயர் எனக்கு வந்து ஒரு பக்கம் ஹைட்டு கம்மியாக இருக்கனால நான் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற பக்கம் லூஸ் பண்ணி இழுத்துட்டேன். ஸோ இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ 2ஆக இப்போ பிரிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம நார்மலாக வந்து பின்னல் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னிகிட்டே வர வேண்டியதான். அதாவது 2 ஒயர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கையில் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் வந்து சென்டராக வச்சுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு ஒயர் வந்து இந்த பக்கமாக அந்த பக்கம் மேலே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பின்னல் மாதிரி வரும். ஸோ இது வந்து பின்னல் மாதிரி பின்னிக்கிட்டே நீங்கள் 2 பக்கமும் பின்னணும். இது ரொம்ப ஈஸி. இது ஒவ்வொரு ஒயராக அப்படி மேலே மேலே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னல் மாடல் கிடச்சிடும். ஸோ நம்ம இந்த பக்கமும் பின்ன போகிறோம், அதே ஹைட்டு அந்த பக்கமும் நம்ம பின்ன போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கூபி ஒயர் வச்சு ப்ரேஸ்லெட் நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரேஸ்லெட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ப்ரேஸ்லெட் பண்ணுற ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்காமல் நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பக்கம் பின்னிட்டோம். அதே போல் ஆப்போசிட் பக்கமும் ஒரு 3 ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் இதே போல் பின்னிட்டு வர வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஈக்குவலாக வர அளவுக்கு நீங்கள் பின்னிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரியஸாக வேணுமோ கீச்செயின் இல்லை குட்டியாக வேணாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்னுங்க. ஆனால் 2 இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் உங்களுக்கு. அது லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கிடைக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளெயினாகவும் உங்களுக்கு கிடைக்கும், அது கொஞ்சம் ரேட் கம்மி. உள்ளே கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி ஒரு ஜரி ஒயர் இருக்கு இல்லையா, அது உள்ளே ஒரு சின்ன ஒயர் விட்டுருப்பாங்க. அது பார்க்க வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதனால் வந்து இதில் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருக்காவது கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து இது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னி முடிச்சுட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பின்னல் வந்து அவிழ்ந்து வராது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக அளவு தெரியுதா, அந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு நம்ம முடிச்சு ஒன்று போட்டுருணும். 2 பக்கம் ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா அந்த பின்னந்து வந்து அவிழாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஈக்குவலாக இருக்குது, இது அப்படியே திருப்பி கொண்டு வாங்க. ஸோ வந்து இது அப்படியே திருப்பி இப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த சென்டராக ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு உள்ள இந்த பக்கம் இது கொண்டு வரணும். அதே போல் அது வந்து ஆப்போசிட் சைடு இது உள்ளே விடணும். ஸோ அந்த 2 இதையும் வந்து இது உள்ளே கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணிடணும். ஸோ நம்ம நாட் போட்ட இடம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு விட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர், அது இது சென்டராகிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் கிடச்சிடும். ஸோ நீங்கள் பீட்ஸ் வந்து 1 வைக்கலனாலும் வைக்கலாம், இல்லை 2 வைக்கலனாலும் வச்சுட்டு பண்ணலாம். ஸோ கீச்செயின்ன்றதுனால நான் குட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு பீட்ஸ் வச்சேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்த ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வேணாலும் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லை லாங்காக வேணாலும் லாங்காக வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். அது நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பீட்ஸ் போட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டைட்டாக நிற்கும்.
ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறலாம். நீங்கள் பீட்ஸ் வந்து யுவர் சாய்ஸ், அது எப்படி வேணாலும் நீங்கள் எப்படிப்பட்ட பீட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்ஸ்குள்ளே அந்த ஒயர் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் அவ்வளோதான். அந்த 2 நாட்டுக்குள்ளேயும் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து பிடிச்சிட்டு இதை நீங்கள் ஒரு போட்டு முடிச்சு போட்டிங்கன்னா டைட்டாகிடும், அது அங்கே வந்து நகராது. இது ஸ்கூபி ஒயர்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு வளையும், பட் உங்களுக்கு ஹார்ட் ஷேப் அழகாக கிடச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களாம் ட்ரை பண்ணட்டும். பாருங்கள், அழகான ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கீ செயினில் நம்ம இது நீங்கள் சென்டராக வேணாலும் சென்டராக தொங்க விட்டுக்கலாம், இல்லை வந்து சைடாக வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம், பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து சென்டராக ஒரு ஒயர்க்குள்ளே அந்த வளையத்தை விட்டு டைட் பண்ணி காமிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கனால கீ செயின் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம், பர்த்டே கிஃப்டாக செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான கீ செயின், நல்ல ஒரு மாடர்னாக ஸ்டைலான கீ செயின் நம்ம பண்ணிட்டோம். கலர்ஃபுல்லான ஒரு ஹார்ட் கீ செயின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா எப்பவும் போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.